அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இன்னைக்கு நாம சந்திக்க போற நபர், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு பெருமை சேர்த்தவர். சிங்கப்பூரின் பெயரை ஒரு கலைஞனாக வெளிநாட்டில் நிலைநிறுத்தியவர். அண்மையில் வந்த ஒரு திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர். யார் இவர்? இதோ பெருமையுடன் நம்மிடையே மதியழகன். வணக்கம் டாக்டர் டேவிட். வணக்கம் மாலினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்ககிட்ட 10 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 10 கேள்விகள்ல ஏதாவது ஒரு கேள்விக்கு கூட நீங்க பொலிட்டிக்கலி கரெக்ட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இந்த கேம் ஓவர். புரியுதுங்களா? ஓகே. சரி டாக்டர் டேவிட், எப்படி மதியழகன் டாக்டர் டேவிட் ஆனீங்க பெங்குயின் திரைப்படத்தில்? பெங்குயின் திரைப்படத்துல மிகவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். வழக்கமாக வெளிநாட்டவர்களுக்கு கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட ஒரு சிறிய கதாபாத்திரமாக அமையும். ஆனா மதி இந்த கேரக்டர், டாக்டர் டேவிட் கேரக்டர் பெங்குயின் திரைப்படத்துல மிகவும் இம்பார்ட்டன்டான பிவட்டல் ரோல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. எப்படி இது அமைந்தது? ஓகே, இது நான் முன்னாடி ஒரு படம் செஞ்சிருக்கேன், ஜிப்பா ஜிமிக்கின்னு சொல்லிட்டு ஒரு படம் செஞ்சிருக்கேன். அதான் இதுல இருந்து தெரியுது. இது படம் பெருசா போல, பட் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்க. அதுல அறிமுகமான ஒரு நண்பர் விஜயகுமார் அப்படின்ட்டு ஒரு மேனேஜர். அவர் இந்த படத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ஒர்க் பண்ணாரு. அவர் எனக்காக கிட்டத்தட்ட அதான் என்னன்னா, நீங்க சொன்னீங்க வெளியூர்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஒரு 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 பேர் போடணும்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல எனக்காக அவர் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவரால முடியும், இவரை நீங்க நம்பி நீங்க அந்த கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நின்னவர் அவரு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஈஸ்வர் எனக்கு ஈஸ்வர் டைரக்டர் ஈஸ்வர் கார்த்திக். அவர் என்கிட்ட பேசினாரு போன்ல, ஒரு ஷார்ட் ஆடிஷன் செஞ்சாரு. அப்புறம் அந்த கேரக்டர் எனக்கு அவர் நம்பிக்கை, அவர்கிட்ட தான் கேட்கணும், ஏன் நீங்க எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. சரி டாக்டர் டேவிட்டா, நீங்க 10 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் கிட்ட பேசுனீங்க. கீர்த்தி சுரேஷ் அவங்களோட நடிக்கிறது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? நான் நிறைய இன்டர்வியூல இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். என்னன்னா, கீர்த்தி சுரேஷ் நான் மகாநதி முதல்ல பார்க்கல. அப்போ அந்த பார்க்காம இருக்க டைம்ல அவங்களுக்கு அவார்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் வருஷம் கீர்த்தி சுரேஷ் சின்ன வயசு தானே, என்ன அவ்வளவு சீக்கிரம் அவங்க அவார்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த படத்தை பார்த்தேன். ஐ வாஸ் ஃப்ளாட். ஏன்னா சாவித்ரி என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ். ஐ திங்க் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அவங்க லெவல் இன்னும் வரல அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்கிரீன்ல அவ்வளவு பெர்ஃபெக்டா பிளே பண்ணியிருந்தாங்க. சோ எனக்கு அப்பவே அவங்களோட திறமை தெரிஞ்சிட்டு, ஏன் அவங்களுக்கு அவார்ட் கிடைச்சிச்சுன்னு அப்பதான் புரிஞ்சிச்சு. பட் மேற்கு நேரம் அவங்களோட வேலை செய்யும் போதுதான் அவங்களோட கமிட்மெண்ட், அவங்களோட டெடிகேஷன், அவங்க எவ்வளவு அந்த ஒரு அவங்க பிக் பேக்ரவுண்ட். ஓகே, அவங்க அப்பா ப்ரொடியூசர், அவங்க அம்மா பேர் போன நடிகை, அவங்களும் ப்ரொடியூசர். சோ அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் அந்த பந்தா, அந்த எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஒன்றும் இல்லாம she dives into the character and the role. அதே நேரத்துல நான் ஒரு புது நடிகன். டெக்னிக்கலி நான் அவங்க அறிமுகமாகாத நடிகன். சோ அப்படி எனக்கும் சில இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சு. ஒரு பெரிய நடிகை, அவங்களோட நடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கும் சில டென்ஷன்ஸ் இருந்துச்சு. அவங்க மாதிரி யூ ஆர் டூயிங் a fantastic job அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப எனக்கு எப்ப நான் அவங்க ஃபீல் பண்ணாங்களோ அப்பெல்லாம் என்கிட்ட என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஈஸியா இருந்துச்சு. அண்ட் ஆஃப் த செட் ஷி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. சோ அந்த அவங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நம்ம புதுசா வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது ஃபீல் இல்லாம என்னமோ சக கலைஞர்கள் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பெங்குயின் திரைப்படம் ஓடிடில வெளியான படம். அதாவது இணையதளத்துல டைரக்டா சினிமாக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல டைரக்டா இணையதளம் மூலமாக வெளியான படம். அதன் வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அதாவது அதான் ஒரு கலைஞனுக்கு பெரிய திரையில அவனை பார்க்கும்போது, தன்னையே பார்த்துக்கும் பொழுதுதான் ஒரு ஒரு பிணக்கல் அப்படின்னு சொல்லலாம். டாப் ஃபீலிங். பட் நான் டப்பிங் போகும்போது எனக்கு பெரிய திரையில தான் எனக்கு காமிச்சாங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம். பெரிய திரையில காமிச்சிட்டு நான் டப் பண்ணும்போது அந்த சவுண்டோட கேட்கும்போது எனக்கு என்னமோ ஃப்ளோட்டிங் மாதிரி ஒரு ஃபீல். பட் இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால அவங்க ஓடிடில ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரெசர்வேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆனா இவ்வளவு ரீச் ஆயிருக்குமான்னு ஒரு சந்தேகம்.
இன்னொரு விஷயம் வந்து என் கேரக்டர் வந்து இந்த மாதிரி ரெக்கனைஸ் ஆயிருக்குமான்னு ஒரு சந்தேகம். ஸோ அந்த வழியில நான் பிளஸ் தான் நினைக்கிறேன். மிக்ஸ் ரிவ்யூஸ் வந்திருக்கு படத்தை பத்தியும் என் கேரக்டர் பத்தியும். சில பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் பிடிக்கலன்னு சொல்றாங்க. பட் என்னன்னா ஜெனரலி ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, அவங்கள பயமுறுத்தி இருக்கு ஒரு லெவல். அவங்க வந்து அந்த கேரக்டர் அடுத்து என்ன செய்ய போறான் அடுத்து என்ன செய்ய போறான் அப்படிங்கிற ஒரு 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 ஃபீலிங் இருக்கு. அதான் அந்த விஷயங்களை வந்து விதின் த பேராமீட்டர்ஸ் நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற திருப்தி எனக்கு. இப்ப கலைஞனா மதி தன்னைத்தானே திரையில பார்க்கும்போது என்னெல்லாம் மாற்றி செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த டாக்டர் டேவிட் கேரக்டர்ல? அதெல்லாம் நிறைய விஷயங்கள். அதாவது ஒரு கலைஞன் வந்து ஒரு அவனோட படைப்பை பார்த்துட்டு இது சரி பண்ணிருக்கலாம், இது வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாத ஒரு கலைஞன் ஃபீல் பண்ணலன்னா உண்மையான கலைஞன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். காட்சிகள் இல்ல. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் அந்த இப்ப என் கேரக்டர் வந்து அந்த நாய் வந்து என்னை வந்து சுத்தி வந்துச்சு. நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாய் வந்து என்கிட்ட வரும். பட் நான் வந்து அந்த நாயோட ரொம்ப க்ளோஸ். நான் வந்து அந்த நாயை வந்து வாக்கிங் அழைச்சிட்டு போவேன். அந்த மாதிரி க்ளோஸா இருக்கிற நாய் வந்து என்கிட்ட வந்தா அண்ட் மேக் மை கேரக்டர். நான் வந்து அந்த அந்த பயம் தேவையில்லை. கொஞ்சம் பயம் காமிச்சிருந்தேன் அந்த கேரக்டர்ல, ஏன்னா நாய் வந்துருமோ அப்படின்ற அது தேவையில்லை. பிகாஸ் கிவன் மை கேரக்டர் நான் வந்து வேற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். மதி வந்து 2006 உங்களுக்கு வந்து ஏசியன் டெலிவிஷன் அவார்ட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை மேல் ஆக்டர் அப்படின்ற ஒரு விருது கிடைச்சது. உங்களோட இந்த நடிப்பு துறை எப்படி தொடங்குச்சுன்னு சொல்லுங்களேன். லெட்ஸ் டு சம் டைம் டிராவல். சூப்பர். ஓகே, ஐ கெட் வெரி டைம் டிராவலிங் வந்து கொஞ்சம் எமோஷனல் சம்டைம்ஸ் ஆகிடும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் பயப்படுறீங்க. ஓகே, எனிவே நான் வந்து வெரி 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 குவாய்ட், வெரி இன்ட்ரோவர்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட். நான் எனக்கு வந்து ஆன்சர் தெரியும், டீச்சர் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். என்னை கூப்பிட்டாங்க மாதிரி டெல்மி அப்படி சொன்னாதான் எழுதி சொல்லுவேன். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட். ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை, பட் என்னால முடியும். ஓகே, பட் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி டைம்ல வந்து பை ஆக்சிடென்ட் ஒரு ஒரு நாடகத்துல வந்து என்ன வந்து ஒரு லீட் ரோலா காஸ்ட் பண்ணாங்க. எது நான் எப்படி அங்க இருந்தேன், எப்படி போனேன் எல்லாம் வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ளூக் தான் சொல்ல முடியும். இப்ப சின்ன வயசுல வீரபாண்டிய கட்டவும் வசனம் தெரியும், அதை வந்து பேச சொன்னாங்க. அதை பேசும்போது எல்லாம் கை தட்டினாங்க. அந்த கை தட்டுற ஃபீலிங் வந்து எனக்கு வந்து வாவ், யூனோ என்னாலையும் ஒரு விஷயம் சரியா செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த அந்த ஃபீலிங்கை திரும்ப திரும்ப நான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆர்வத்தால நான் வந்து தொடர்ந்து, அதாவது ஐ வாஸ் நர்வஸ் ரெக். நான் வந்து ஸ்டேஜ்ல போனா நடுங்கும், சில நேரத்துல உடறிடுவேன். உங்க மாதிரி கோர்வையா பேசலாம் தெரியாது. பட் என்னன்னா மறுபடியும் ஸ்டேஜ் முன்னாடி நான் போய் நின்னேன், கேமரா முன்னாடி நான் போய் நின்னேன். ஏன்னா மக்களோட அப்ரிசியேஷன், இந்த மாதிரி நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவங்க வந்து நம்மள வந்து அவ்வளவு அப்ரிஷியேட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பொறுப்பும் கூடியது. ஸோ அதனால அந்த ஃபீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால திரும்ப திரும்ப இதெல்லாம் கஷ்டம்லாம் பார்க்காம அல்லது வந்து அந்த பயம் எல்லாம் பார்க்காம ஐ கண்டினியூ டு. சிங்கப்பூர் கலைஞர் சங்கம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது வந்து அது மூலம் வந்தேன். அப்போ வந்து எல்லாரும் வந்து பெரியவங்க, எல்லாரும் வந்து 60, 70. நான் வந்து பொடியேன், நான் வந்து ஒரு 20+ அப்ப. ஸோ வேற ஒன்றும் அவென்யூ இல்லை எனக்கு வந்து தீனி போடுறதுக்கு. ஸோ அதனால நான் வந்து தொடர்ந்து அவங்களோட நடிச்சேன். அவங்க நிறைய கிட்டத்தட்ட டோட்டல் ஒரு பிஃபோர் 28 நான் வந்து ஒரு 100 மேடை நான் நடிச்சிருப்பேன். ஊடகத்துக்கு எப்படி காலடி எடுத்து வச்சீங்க ஒரு நடிகராக? ஓகே, 1988 என்னோட மேடையில் நடிக்கிற ஒரு கலைஞர் சுசீலா ஆண்டி, சில பேருக்கு தெரியும். அவங்க வந்து அந்த காலத்துல வந்து எல்லா நாடகத்துலயும் அவங்க தான் இருப்பாங்க. அதாவது நான் இப்ப சொல்லியிருந்தேன் சாவித்திரி மேடம் பத்தி சொன்னல, சிங்கப்பூர்ல வந்து ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. என் அபிப்பிராயத்துல சுசீலா ஆண்டியும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் வெர்சடைல் ஆக்ட்ரஸ். நான் அவங்களோட ஸ்டேஜ்ல நடிக்கும் போது அவங்க சொன்னாங்க, நீங்க டிவியில் நடிக்க மாட்டேன்ற அப்படின்னாங்க. இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்ல நீ டிவியில் நடிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடிக்கிற ஒரு டிராமால என் பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடியூசர் ஸ்ரீராமகிருஷ்ணன் அவர்கள், காலசங்கர் ஸ்ரீராமகிருஷ்ணன் அவர்கள், அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. சேகர்னு ஒரு அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாரு. அவர் எனக்கு கால் பண்ணாரு, என்ன வர சொன்னாரு. நான் நினைச்சேன், ஓகே நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூப்பிடுறாங்க, ஆடிஷன் கூப்பிடுறாங்களோ இல்ல சைட் ரோலுக்கு கூப்பிடுறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா மெயின் ரோலுக்கு செகண்ட் ரோல் குணசீலன் தான் மெயின் ரோல் செஞ்சாரு. அவருக்கு வந்து செகண்ட் ரோல், நான் செகண்ட் ஹீரோ, கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ அந்த டிராமால. அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நாடகத்தின் பெயர் சந்தியா 1988ல ஒளிபரப்பானுச்சு.
சிங்கப்பூர் தொலைக்காட்சி. அப்ப மதி முதல்ல அதாவது ஊடகத்தின் மூலமாக மெயின் கேரக்டரா நடிச்ச ஒரு நாடகம்னா எந்த ஆண்டு, என்ன நாடகம்? இமிடியட்லி அதுக்கு அடுத்து வந்து 88 ஜூனோ ஜூலையோ நடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இதயத்தின் கதை அப்படின்னு சொல்லிட்டு விஜயதாஸ் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஒரு அதுலயே வந்து என்ன மெயின் கேரக்டர் நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மெயின் கேரக்டர். ரைட், ஓகே. சிங்கப்பூர் ஊடகத்துறையில அதுவும் தொலைக்காட்சியில வந்து உங்களுக்கு நீங்க எதிர்நோக்கிய மிகப்பெரிய சவால்னா என்னன்னு சொல்லுங்க. சவால்கள் பல. அதாவது என்னன்னா ஒரு கலைஞன் வந்து இங்க வந்து என்னன்னா சிங்கப்பூர்ல வந்து ஒரு இட்ஸ் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இஸ் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். வெளியே வந்து ஒரு ஒரு பகடு தேவை. ஏன்னா ஒரு ஒரு செலிபிரிட்டியா நீங்க வந்து யூ ஹேவ் டு கேரி யுவர்செல்ஃப் டிஃபரண்ட் இல்ல, அது ஒண்ணு இருக்கு. பட் நீங்க வந்து டிவில நீங்க வர்றீங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். பட் அந்த டைம்ல வந்து நீங்க பேமெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 1980s வந்து நான் சீனியர் அதாவது மெயின் ஆக்டர் நடிக்கும் $150 $150 ஃபார் மேபி 2 days ஆஃப் ஷூட். இதுதான் வந்து ஒரு சோ. ஆனா நீங்க வந்து அந்த பணத்தை நீங்க வாங்கிட்டு நீங்க வெளியே வந்து நீங்க வந்து காமிக்கிறது வந்து வேற மாதிரி நீங்க அந்த ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா திடீர்னு எல்லாரும் உங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க. பட் ஐ எம் ஜஸ்ட் நார்மல் மேன். ஓகே, நான் வந்து என்ன நடிப்பு மேல எனக்கு ஆசை இருக்கு. நான் மேடை நடக்கத்துல நடிச்சிருக்கேன். அதனால நான் வந்து திடீர்னு வேற மாதிரி நடக்கணும். அந்த பொய்மைக்குள்ள போறது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்லை. அந்த டைம் வந்து என்னன்னா நான் எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த நியாயமா நல்ல பையனா நடந்துக்கணும். பட் இன்சைட் ஐ டோன்ட் ஃபீல் குட். ஸோ அந்த டைம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அந்த டைம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வெளியே ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் மை செல்ஃப். அந்த டைம் வந்து நான் வந்து நடிப்பு வேணான்னு கூட நான் வந்து டிசைட் பண்ணி ஒரு 5 வருஷம் கூட நடிக்காம இருந்தேன். ஃப்ரம் 92 to 91 to 95 நான் நடிக்காம கூட. சரி, பொதுமக்களிடையே வந்து உங்களுக்கு வந்து அங்கீகாரம் இருந்தது. ஆனா தொலைக்காட்சியில உங்களுக்கு சரியான கதாபாத்திரங்கள் அமைந்தனவா ஓவர் தி இயர்ஸ்? ஓகே, ஆரம்ப காலத்துல வந்து எனக்கு வந்து கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் எனக்கு வந்து திருப்தி தந்துச்சுன்னா இல்ல. சில விஷயங்கள் வந்து சில இடத்துல வந்து என்னால அதான் என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவான், என்னடா யானை பசிக்கு என்னமோ பொறின்னு சொல்லுவாங்க. மறந்துட்டேன் பழமொழி. சோ அந்த மாதிரி என்னோட ஹங்கர் அவனுக்கு தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு. பிகாஸ் இட் கேம் டிராவல் டுகெதர். சோ அதனால அவன் அந்த மாதிரி சொல்லுவான். என்னன்னா திடீர்னு கூப்பிடுவாங்க, they are capable for big roles. பட் எனக்கு வந்து ஒரு one scene 2 scenes அந்த மாதிரி வரும், which is okay. I mean, ஆனா அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 year வந்து ரெண்டு ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். ஒரு half an hour அவ்வளவுதான். இப்போ வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எனக்கு வந்து நான் 6 மாசமா நான் ஒரு டிராமா நடிக்கல, 3 மாசமா ஒன்னும் டிராமா நடிக்கல. அப்போ ஒரு வருஷம் நான் சொல்றேன், 5 வருஷமா டிராமா நடிக்காம இருந்தேன். பட் உங்களுக்கு கலை மேல் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சுன்னா, அது வந்து உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, யூ வில் ஃபைண்ட் a way. இன்ஃபேக்ட் நான் அந்த 5 வருஷம் தான் பெட்டர் ஆக்டர் ஆனேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்டா நான் பெட்டர் ஆனது அந்த 5 வருஷம் தான். ஐ எம் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி மீடியா. இப்போ எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன், பெண்கள் நல்லா செய்யுது, ஃபேண்டாஸ்டிக். பட் இது வரல என்ன செய்யுது? டஸ் இட் மீன் தட் நான் வந்து ஒரு ஆக்டர் இல்லை, அல்லது வந்து இது வந்து மை ப்ரோக்ரஸ் கெட் ஸ்டாப்ட், மை இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் இஸ் ஸ்டால்ட் அப்படின்னு இல்லை. மை ஜர்னி கண்டினியூஸ். அன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூல சொன்னேன், அதாவது என்னன்னா மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல, அது வந்து என் கையில. as an artist I present my what I can. மக்கள் பார்த்து அதை வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா next stage, ஏத்துக்கலன்னா I continue my journey. அவ்வளவுதான். So that's the position. எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம், is it true that you were banned in our local television? Officially not. They haven't announced or anything like that. But there was a time when they didn't want to use me. எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல why an organization will do that. Okay, because நான் வந்து வேற ஒரு வெளியூர் நாடகத்தில் நடிச்சிருந்தேன். விஜய் டிவில ஒரு நாடகம் நடிச்சேன். அப்ப வந்து அவங்க உள்ளூர்ல அந்த நாடகம் வந்து அந்த நாடகத்தில் நடிக்கிறதுனால உள்ளூர் தயாரிப்புல நீங்க வந்து உங்களை வந்து நாங்க வந்து கேரி பண்ண முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டிராமால என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க ப்ரொடியூசர்ஸ். அந்த டைம்ல சொன்னாங்க. எனக்கு வந்து என்னன்னா அவங்க என்ன அந்த சொன்ன விதம் பிடிக்கல. பட்
காரணங்களும் பிடிக்கல. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் as a company why they would make a decision. அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அதை வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகே, பட் அவங்க என்ன அந்த டீல் பண்ண முறை வந்து எனக்கு வந்து பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உள்ளூர் கலைஞர் வெளிநாட்டுல முத்திரை பதிக்கிறாருன்னா அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம், பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்ப சீன துறையில நீங்க பாத்தீங்கன்னா ஃபேன்வாங் லோக்கல் செலிபிரிட்டி, அவங்க ஹாங்காங்ல போய் நடிக்கும் போது அவங்க மிகவும் பிரபலம் ஆனாங்க. சிங்கப்பூர்ல வந்து அவங்க இன்னும் கொண்டாடினாங்க. ஆனா சிங்கப்பூர் தமிழ் தொலைக்காட்சி பொறுத்த மட்டிலும் நீங்க உள்ளூர் கலைஞராக இருந்து வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டீங்களா, ஒரு நாடகத்துல நடிச்சீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து இங்க வந்து தடை விதிக்கப்படுகிறது. காரணம் கொடுக்கப்படுவது என்னவென்றால், அவர்களின் தொலைக்காட்சியில் நீங்கள் இடம்பெறுவதால் எங்களின் தொலைக்காட்சியை நீங்க மக்கள் பார்க்க மறுக்கிறார்கள், எங்களுடைய ரேட்டிங் இறங்குது, நீங்க எங்களோட டைரக்ட் காம்படிட்டர் ஆகுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கே சொல்லப்பட்டது. நானும் தொலைக்காட்சியில ஆபீஷியலா ஒன்னும் சொல்லல, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியும். அந்த டைம்ல உங்களுக்கு சொன்னாங்க, எனக்கு சொன்னாங்க, ஆனந்தக்கண்ணன் சொன்னாங்க, எனக்கு தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில can acting be a career in Singapore? In Singapore, okay, Indian media as of now இப்போதைக்கு யாரும் full time actor இல்ல. Okay, I trying to be full time, but நான் வந்து Channel 5 நடிக்கிறேன், வசந்தம்ல நடிக்கிறேன், ஊர்ல நடிச்சிருக்கேன். சிங்கப்பூர்ல மட்டும் நீங்க நடிச்சுக்கிட்டு, சிங்கப்பூர் தொலைக்காட்சியில மட்டும் நீங்க நடிச்சுக்கிட்டு இங்க ஃபுல் டைம் ஆக்டரா இது இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லை. அதே சொல்லுது உங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் ஆல் த பீப்புள் ஹூ ஆக்டிங் எல்லாம் அவங்க வந்து ஒன்னு ரைட் பண்ணிட்டு இருக்காங்க, தே ஆர் ரைட்டிங், தே ஆர் ப்ரொடியூசிங், தே ஆர் ஹோஸ்டிங், சில பேர் சிங்கிங் பண்றாங்க, டான்ஸ் பண்றாங்க, whatever. பட் ஆக்டர் ஃபுல் டைம் யாரும் இல்லை. ஐ டோன்ட் திங்க் லோக்கல் இந்தியன் இண்டஸ்ட்ரி கேன் சப்போர்ட். திஸ் இஸ் மை ஒப்பீனியன். மேடை நாடகத்துல இருந்து உள்ளூர் தொலைக்காட்சியின் நடிகராக மாறினீங்க. எப்படி வெளிநாட்டில், அதுவும் குறிப்பாக வந்து ஒரு ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்ற ஒரு பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா இட்ஸ் a big platform. ஸ்டார் விஜய்ல நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது நாடகம். அதற்கு முன்பாகவே நீங்க வந்து தமிழ் திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இது வந்து நம்ம வந்து நடந்து வர்ற பாதை. நம்ம நடந்து வர்ற பாதையில வந்து எங்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உள்ளூர்ல நடிச்சுட்டேன், ஒரு பேர் வாங்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து சினிமா தான். தமிழ் என் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. 1989 நான் வந்து டிவில வந்து 1988 வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். 1989 என் ஃப்ரெண்டோட பேசிக்கும் போது நான் சொன்னேன், உள்ளூர் தமிழ் பேசக்கூடிய எல்லாரும் என்னை வந்து ஒரு நல்ல நடிகர்னு ஏத்துக்கணும், இதுதான் என்னோட அல்டிமேட் கோல் அப்படின்னு நான் வந்து 1989லயே நான் சொல்லிட்டேன். எனக்கே தெரியாம ஒரு கோல் வந்து என் மைண்ட்ல இருந்திருக்கு. ஸோ நான் அடுத்தடுத்து எடுக்கிற ஒரு படிகள்லாம் வந்து அதை நோக்கி தான் இருக்கும் நேச்சுரலி. ஸோ நான் வந்து இங்க வந்து என் நண்பர் இங்க வந்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன்லாம் நடந்துருச்சு. சேனல் வசந்தம் என் ஓவர்சீஸ்ல இருந்து வந்து இங்க ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் செஞ்சிருக்காங்க. அப்போ வந்து அறிமுகமான 2 பேர் வந்து ஊர்ல வந்து அவங்க வந்து அடுத்த லெவல் செஞ்சிருந்தாங்க. ஸோ அப்ப வந்து நான் ஊர்ல இருக்கும்பொழுது நான் வந்து ஊர்ல வந்து நடிக்கணும், அதை ட்ரை பண்ணுங்கிறதுக்காக ஒரு 1.5 வருஷம் ஊர்ல இருந்தேன், இந்தியால இருந்தேன். அந்த டைம்ல தான் வந்து நான் போய் விசிட் பண்ண செட்டை, ஒரு செட்டா போயிட்டு இருந்தேன், ஒரு ஆஃபீஸா போய் இந்த மாதிரி நான் நான் ஒரு சிங்கப்பூர்ல வந்திருக்கேன், நான் ஒரு நடிகன், எனக்கு ஏதாவது கேரக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸா நான் வந்து ஏரியா இருந்தேன். அது வந்து இட்ஸ் வெரி ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் சிங்கப்பூர். இப்போ வந்து நீங்க ஊர்ல நீங்க வந்து அலையிறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். But Singapore, I have everything. Okay, I can earn a decent living here. நான் வந்து ஆல்ரெடி இங்க வந்து ஒரு ஆக்டரா நான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டேன். இன்ஃபேக்ட் ஒரு அவார்ட் கூட நான் வந்து வாங்கிட்டேன். அந்த டைம் வசந்தம்ல வந்து 1999ல வந்து ஒரு அவார்ட் வாங்கிட்டேன் பெஸ்ட் ஆக்டர். ஸோ அது தாண்டி நீங்க வந்து ஜீரோல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து எத்தனை பேர் அந்த 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 பவர் இருக்கு கேரி ஆன் பண்றதுக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த டைம்ல வந்து ஒரு நம்மளால செஞ்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு 1.5 வருஷம் தான் எனக்கு டைம் எனக்கு இருந்தது. இந்த 1.5 வருஷத்துக்குள்ள நம்ம இது செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருந்தேன். அதை நான் அடையில. ஒரு படம் நடிச்சேன், பட் அந்த படத்துல வந்து பெரிய கேரக்டர் ஒன்றும் இல்லை. யுகேன் வந்து அதை நடிச்சிருந்தாரு வில்லனா. ஸோ நம்மளாம் மீட் பண்ணுவோம் நினைக்கிறேன், விஜயவாடால ஷூட்டிங் டைம். பூவெல்லாம் மாசம் அப்ப கூட நீங்க கேட்டீங்க மாதிரி எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்க என்னோட கேரக்டர். ஸோ அந்த பயணத்துல வந்து அது வந்து ஒரு சின்ன சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சின்ன தொலைக்காட்சி நாடகங்கள்ல சன் டிவி, விஜய் டிவி அந்த மாதிரி சின்ன நாடகங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அது அந்த ப்ரோக்ரஸ் வந்து எனக்கு பத்தல.
financially as well as an artist. அது பத்தல. So I came back to Singapore. I started all over again. அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவி சீரியல் நடிச்சேன். ஆமா, காக்க காக்கன்னு ஒரு சீரியல். அது வந்து என்னன்னா அப்ப ஏற்பட்ட நட்புனால அவங்க வந்து அடுத்த லெவல் போகும்போது இவர் வந்து செய்வாரு இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. சோ அவங்க தொடர்பு கொண்டாங்க. சோ எனக்கு வந்து அந்த டைம் இங்க விட்டுட்டு நீங்க அங்க போய் நடிக்கணும். உங்களுக்கு தெரியும் டிவி வந்து ஃபேண்டாஸ்டிக் இன்கம். பட் நான் என்ன நினைச்சேன்னா இட்ஸ் மை நெக்ஸ்ட் லெவல், மை ஸ்டெப் டு நெக்ஸ்ட் லெவல். இங்க இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற குறிக்கோள் தான். சோ காக்க செஞ்சேன். அது வந்து பெருசா போகல. அது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா 6 months தான் அது ஓடிச்சு அந்த சீரியல். சோ அவ்வளவு சாக்ரிஃபைஸ், அவ்வளவு ப்ரிப்பரேஷன்ஸ், அப்புறம் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அப்புறம் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன். அதனால நான் வந்து டிவி சீரியல் செய்ய வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு எனக்கு திரும்ப விஜய் டிவில வந்து திரும்ப தாய்மானவன் எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ நான் வந்து நெகட்டிவா தான் இருந்தேன், இது வேணாம், எனக்கு வந்து இவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரமணகிரிவாசன் அவர் தான் வந்து அவர் சொன்னார், மதி இது வந்து சூப்பரான ஒரு கேரக்டர், உங்களை வச்சுதான் இந்த கேரக்டரை நான் டெவலப் பண்ணேன், இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்வின்ஸ் பண்ணாரு. பிகாஸ் தாய்மானவன் வந்து ஃபாதர் வித் 5 children and he is the main character, only character, main character. அந்த தாய்மானவன் கேரக்டர் நேமே வந்து அவர் வச்சுதான். சோ வேற என்ன சொல்லணும், ஒரு நடிகனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது வேணாம்னு சொல்லுவானா? சோ அதான் அந்த தடுமாற்றம் ஆரம்பத்துல அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அதை முடிச்சுட்டு ஓகே ஃபைனலி ஐ டாக் டு மை அந்த டைம் என் துணைவியார்ட்ட பேசி இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கன்வின்ஸ் பண்ணி நான் போய் செஞ்சேன். ஒரு 1.5 வருஷம் அந்த சீரியல் போனுச்சு, நல்ல ரீச். அதுதான் வந்து மக்கள்கிட்ட வந்து மதி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஈவன் டேவிட் பார்த்தா கூட அவங்க தாய்மானவன் மதி நடிச்ச டேவிட் பெங்குவின் நடிச்சிருக்காரு தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு அது இருந்துச்சு. ஓகே, என்னென்ன படங்கள்ல நடிச்சிருக்கீங்க நீங்க? படங்கள் ஓகே, பூவெல்லாம் முன்வாசம் நடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து காஞ்சனா 2ல நடிச்சேன். ஒரு கடைசியில எண்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து ஃபாதர் ரோல்ல ஒரு சின்ன ரோல் தான் அது நடிச்சேன். ஜிப்பா ஜிமிக்கி அப்படிங்கிற ஒரு படத்துல ஹீரோயினோட ஃபாதரை நடிச்சேன். அப்புறம் இங்க சிங்கப்பூர்ல வந்து ஷூட் பண்ண பறந்து செலவா அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சேன். அப்புறம் சிங்கப்பூர்ல எடுத்த குருஷேத்திரம் அதுல வந்து நடிச்சிருக்கேன் படம் அப்படின்னு சொல்ல போனேன். அது இப்போ ஒரு உண்மையை சொல்லியிருந்தீங்க, ஒரு ஆக்டரா ஃபைனான்சியலி வந்து உங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். உங்க குடும்பத்தாரோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? இதுலயே தெரியுது உங்களுக்கு யூ மஸ்ட் ஹேவ் வெரி எக்ஸலென்ட் பேக்கிங். உங்க மனைவி உங்க குழந்தைகள்லாம் வந்து பரவாயில்ல போய் நடிங்க அப்படின்னு சொல்லி உங்களை பேக் பண்ணிருக்கணும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் பட்ட கஷ்டம் சில நேரத்துல வந்து ஒரு கலைஞன் வந்து எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு கோல் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குல்ல. சோ அதனால அவன் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டா அது நியாயம். பட் நம்மளை சுத்தி உள்ளவங்க கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சோ நிறைய நேரத்துல நான் வந்து எடுத்த முடிவுகள் வந்து பிகாஸ் நான் போவேன், அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து திரும்ப வர்றது வந்து ஏன்னா இதனாலதான். ஏன்னா என்னால என்னை சுத்தி இருக்கிறவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. அப்கோர்ஸ் நான் வந்து இப்போ ஊர்ல வந்து 1.5 years இருந்தேன்னு சொன்னேன் பூவெல்லாம் முன்வாசம் டைம்ல. அப்போ வந்து என் மனைவி என்னோட வந்து இருந்தாங்க, அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஓகே, ஸோ அது வந்து அதான் சொன்ன சொல்றது அந்த டைம் அவங்க அசட்டு கஷ்டமா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் என்னோட சேர்ந்து அவங்களும் அதை பிரயாணிச்சாங்க. தாய்மானவன் டைம்ல வந்து என் டாட்டர் வந்து பிறந்திருக்காங்க. அவங்க வந்து டைமிங் அவங்க வந்து ஒரு P3 P2 என்னமோ. அப்போ வந்து she is very close to me. ஓகே, அது வந்து நான் டிவில வரும்பொழுது டிவியை போய் கட்டி பிடிக்கும். என் டிவி வந்து அந்த ஸ்டாண்ட்ல இருக்கும்போது கீழே விழுந்துட்டு ஒரு தடவை பிடிச்சிட்டோம். she is that attached to me. அழும் ரைட் நைட்ல வந்து எழுப்பிட்டு அப்பா நான் தேடிட்டாலும் நான் அங்க இருப்பேன். சோ அதான் இந்த மாதிரி நான் சிலத்தை யோசிச்சேன். இது வந்து நான் கஷ்டப்படுறது ஓகே, கஷ்டம் நினைக்கிறது இல்லை நான். சோ அதனால வந்து கஷ்டப்படுறது ஓகே. பட் என் ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்டா அது வந்து என்ன பிரிஞ்சோ அல்லது வந்து ஃபைனான்சியலோ கஷ்டப்பட்டா அது வந்து நியாயமா அப்படின்னு நான் வந்து யோசிச்சு that's why sometimes நான் வந்து அதை பேக் ஸ்டெப் எடுத்து then I have to concentrate on business here to build up my finance and support my Check your business னு சொன்னீங்க. Tell us about மதி அழகன். ஒரு நடிகரா எங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில மதி யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து actually ப்ராப்பர்ட்டி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பிகாஸ் ஆக்டிங் கொஞ்சம் ஆக்டிவா செய்யறதுனால லாஸ்ட் 5-6 years நான் கொஞ்சம் ஆக்டிவா செய்யறதுனால நான் வந்து ப்ராப்பர்ட்டி செய்யறதுல மோர் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் அண்ட் கம்பெனிஸ்ல வந்து
ஆக்டிங் as well as மோட்டிவேஷனல் ட்ரைனிங் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து பிசைட்ஸ் ஆக்டிங் நான் செய்வது. ஸோ it's good because there's நிறைய engagements வருது and I'm busy. ஸோ அதுதான் ஆக்டிங் இல்லாத டைம்ல I'm a trainer, acting and personal trainer. ஓகே, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. என் மனைவி அவங்க வந்து ஒரு தமிழ் ஆசிரியை. என் டாட்டர் அவங்க வந்து 15 years old. அவங்க வந்து அவங்களும் டிராமா கிளப்ல இருக்காங்க. அவங்க வந்து நாட் இன்ஸ்பயர்ட் பை மீ, அவங்களே சூஸ் பண்ணி அவங்க போடுறாங்க. அப்கோர்ஸ் நான் வந்து சின்ன வயசுல நான் வந்து நடிக்கும் போது எனக்கு உறுதுணையா இருந்த என் அம்மா, என் தங்கச்சி. எங்க அம்மா வந்து நான் எது செஞ்சாலும் அவங்க வந்து பெருமையா பார்ப்பாங்க. ஆனா என் தங்கச்சி வந்து எல்லாம் குறை கண்டுபிடிக்கும். ஓகே, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபேக்ட் என்னோட ஆரம்ப காலத்துல ட்ரைனிங் சொன்னீங்கன்னா என் தங்கை தான். அவங்க தான் வந்து எனக்கு வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு வந்து பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ this is my I have two other brothers, but none of them are interested in all this. இப்போ நம்ம வந்து தமிழ் நிகழ்ச்சிகள், தமிழ் நாடகங்கள், தமிழ் திரைப்படத்தை பத்தி பேசணும். சரி, மதி எப்படி ஆங்கில துறையில காலடி எடுத்து வச்சீங்க? ஓகே, ஆரம்ப காலத்துல வந்து நிறைய, அதாவது நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் சின்ன சின்ன ரோல்ஸ் செய்யறதுக்கு. இங்க ஆங்கிலத்துல நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஆரம்ப காலத்துல வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் கூப்பிட்டாங்க. என்னன்னா நான் வந்து வசந்தம் ஆர்டிஸ்ட் ஐ ஆல்ரெடி ரீச், அதாவது நான் வந்து சிங்கப்பூர் இந்திய தொலைக்காட்சியில நடிச்சிருந்தேன். அந்த தொலைக்காட்சியில நான் ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு பேர் வாங்கியாச்சு. அப்படி இருந்துட்டு அங்க போயிட்டு நான் சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஏன் தற்பெருமையை விட ஐ எம் ரெப்ரசென்டிங் அ டிஃபரெண்ட் சேனல். இந்த சேனல்ல இருந்து நான் வந்து ஒரு லெவல்ல வந்துட்டு அங்கேட்டு போயிட்டு நான் சின்ன சின்ன ரோல் செஞ்சேன்னா மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம்னு சொல்லிட்டு எப்போ ஐ வாஸ் வில்லிங் டு வெயிட். நான் நிறைய ஆடிஷன்ஸ் போனேன் இங்கிலீஷ் இது சீரீஸ்க்கு, ப்ரோக்ராம்ஸ்க்கு. பட் என்னன்னா எல்லாம் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் விச் டிடன்ட் டூ ஜஸ்டிஸ் டு மீ ஐ ஃபெல்ட். ஓகே, ஸோ ஐ வெயிட்டட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் வந்து தொடர்ந்து ஆடிஷன்ஸா செஞ்சிருந்தேன். ஓகே, ஒரு மாசத்துக்கு ஒரு 2 ஆடிஷன்ஸ் 3 ஆடிஷன்ஸ் செய்வேன். பட் அந்த ரோல் வந்து எனக்கு கிடைக்காது. இல்ல நான் வந்து அந்த இட்ஸ் நாட் மீட்டி இனஃப் ஃபார் மீ. ஸோ ஐ ரிஃப்யூஸ். ஸோ ஃபைனலி ஆஃப்டர் சம் டைம் எனக்கு வந்து 2012 நினைக்கிறேன், எனக்கு கோட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கிடைச்சிச்சு. அதுல வந்து ஒரு குட் ரோல், குட் ரெக்கக்னிஷன். அதுக்கப்புறம் வந்து டேங்லின் அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு. அதுல வந்து ஒரு டாக்டர் ரோல், ஃபேமிலி ஸ்டோரி. ஸோ அது மூலம் தான் வந்து சேனல் 5க்கும் நான் வந்து டிரான்சிஷன் ஆனேன். இப்போ கூட நான் வந்து ஒரு சீரீஸ் செஞ்சுட்டு இருக்கேன். டாகர்லயும் நிறைய சீரீஸ் செஞ்சிருக்கேன். சரி, டேங்லின் வந்து உங்களுக்கு இன்னொரு திருப்புமுனைன்னு சொல்லலாம். யூ ஆர் நாட் ஒன்லி ரெகக்னைஸ்ட் இன் தி இந்தியன் அரீனா, பட் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற இனத்தவர்களும் உங்களை வந்து ஒரு அந்த டாக்டர் கேரக்டரா வந்து உங்களை வந்து அங்கீகாரம் கிடைச்சது. மதியழகன்றது வந்து became a household name in all over Singapore across all the ethnicities. என் பேர் யாருக்கும் தெரியாது, டாக்டர் பாஸ்கர் தான் தெரியும். இந்த டாக்டர் வேடம் ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து டாக்டரா நடிச்சீங்க, பெங்குயின்ல நிறைய பேசப்படுறீங்க. டேங்லின்ல யூ டாக்டர் பாஸ்கர். சோ இந்த டாக்டர் கேரக்டர் உங்களுக்கு வந்து is giving you a lot of recognition. பாசிபிள். என் டாக்டர் சொன்னிச்சு, நீங்க வந்து டேங்லின்ல வந்து டாக்டர் பி, பாஸ்கர் வந்து பி, இது வந்து டாக்டர் டி, இன்னொரு 25 ஆல்பபெட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்னு சொல்லிச்சு. என்னன்னா அதாவது எனக்கு வந்து டாக்டர் சில பேர் கேட்பாங்க ஸ்டீரியோ டைப்பிங், டாக்டர் ரோல் ஆர் போலீஸ் ரோல் ஆர் டீச்சர் ரோல், வாட் எவர். பட் என்ன பொறுத்த வரைக்கும் the role is not decided by the profession of the character. Okay, it's the personality of the character. நான் வந்து டாக்டர் பாஸ்கரா நடிச்சதுக்கும் டாக்டர் டேவிட் நடிச்சதுக்கும் இட்ஸ் 2 worlds apart. ஓகே, என்ன ரெண்டு பேரும் டாக்டர் ப்ரொஃபஷன்ல தவிர they are worlds apart. So profession வந்து doesn't define the character. It can give you a guidance. Okay, நிறைய பேர் வந்து கேட்டீங்கன்னா நீங்க என்ன நடிக்கிறீங்கன்னா நான் வந்து டீச்சரா நடிக்கிறேன், நான் வந்து ரிப்போர்ட்டரா நடிக்கிறேன். That is not the character, that is the profession of the character. Okay, so அடுத்த லெவல் என்ன, அந்த கேரக்டர் வந்து உள்ள என்ன, who is the person behind the profession, அதுதான் நம்ம வந்து as an actor வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். Speaking about stereotyping, இப்போ டேங்லின்ல நீங்க நடிக்கும் போது do you think there were stereotypes? உதாரணத்துக்கு சொல்லும்போது டாக்டர் பாஸ்கரோட வைஃப் வந்து you are a doctor, a successful doctor, but it was an arranged marriage. நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தது. சிங்கப்பூர்ல எத்தனை நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் இருக்குதுன்னு ஒரு கேள்விக்குறை இந்தியர்கள் இடையே. But do you think there were stereotypes in Tanglin? No, அது வந்து எதுக்குன்னா அந்த கேரக்டர், அதாவது ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல அந்த கேரக்டர், ஏன்னா அவன் வந்து முன்னாடியே காதலிச்சிருக்கான். அந்த கேரக்டர் அவன் வந்து ஃபேமிலி ப்ரெஷர்னாலதான், ஃபேமிலி ப்ரெஷர் ஓ அவன் வந்து கரியர் அட்வான்ஸ்மெண்ட்காக தான்
அந்த 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 காதலை தொடராம அல்லது பர்சூ பண்ணாம அரேஞ்ச் மேரேஜ்க்கு அக்ரி பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அந்த கேரக்டரை காமிக்கிறதுக்காக தான் அந்த சுச்சுவேஷன். இஃப் த சுச்சுவேஷன் இஸ் ஜஸ்ட் பிரசன்டட் லைக் தட், இட்ஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ் பிகாஸ் இன் இந்தியன் ஃபேமிலி அப்படின்னு காமிச்சாதான் தப்பு. பட் ஒரு கேரக்டரை வந்து கேரக்டரோட ஃபுல் கேப்பபிலிட்டிஸை காமிக்கிறதுக்கு அல்லது பேக்ரவுண்டை காமிக்கிறதுக்கு நீங்க ஒரு சுச்சுவேஷன் காமிச்சீங்கன்னா ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் ஸ்டீரியோடைப். And do you get involved in the creatives of Tanglin? இப்ப Tanglinல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில காட்சிகள் இது இப்படி மாத்தி அமைக்கலாம், இந்தியர்கள் இடையே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒத்து வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை இந்தியர்கள் வீட்டுல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஃபாக் அண்ட் ஸ்பூன்ல சாப்பிட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட Tanglin வந்து ஃபாக் அண்ட் ஸ்பூன்ல உட்காந்து ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. பட் இட் வாசன்ட் a reflection of reality இல்ல. சோ அந்த மாதிரி சொல்ல முடியுமா? Yes, good point. அங்கதான் as an artist or has to do some work. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரிவைண்ட் பண்ணி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நானும் என் கேரக்டரும், அதாவது என் கேரக்டரும் ஜேம்ஸ் குமார் பிளே பண்ண கேரக்டரும் மோஸ்ட் ஆஃப் த டைம் கை யூஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ்பெஷலி மீ. ஓகே, இஃப் இட்ஸ் அ வெஸ்டர்ன் டிஷ், இஃப் இட்ஸ் அ வெஸ்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட், யூ டோன்ட், அதாவது அதை வந்து நீங்க வந்து கை சாப்பிட முடியாது. தோசை, இட்லி, நீங்க வந்து பராட்டாலாம் வந்துச்சுன்னா நிச்சயம் கைதான் யூஸ் பண்ணுவோம். என் கேரக்டர், பிகாஸ் திஸ் இஸ் மை கேரக்டர். பட் நீங்க மீராவோட கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஷீ கம்ஸ் ஃப்ரம் அ டிஃபரெண்ட் பேக்ரவுண்ட். ஓகே, அதனால அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். அது ஒண்ணு. ஸோ அதனால வந்து சில நேரத்துல இஸ் ஆர்டிஸ்ட் டிசிஷன் டு டூ சர்டன் திங்ஸ், மேக் சர்டன் டிசிஷன்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல நீங்க ஃபர்ஸ்ட் பைலட்ல என்னன்னா வீட்டுல வந்து ஜிப்பா போட்டுக்கிறது மாதிரி காமிப்பாங்க. ஓகே, பிகாஸ் அந்த காஸ்டியூமர்ஸ் வந்து டிசைடட், அதாவது வீட்டுல வந்து வேலை முடிச்சுட்டு, ஸோ அவங்க வந்து சீனர்கள், அவங்களுக்கு வந்து அது தெரியாது. ஸோ as an artist நம்ம தான் சொல்லணும், நோ திஸ் இஸ் நாட் த ரியல் லைஃப். நான் வந்து ஒரு டாக்டர், நான் வீட்டுக்கு போகும்போது ஜிப்பா போட்டுட்டு நான் வந்து தூங்குறது இல்லை. I will wear t-shirt or as like everybody else. So சில வந்து அதான் என்னன்னா ஸ்டீரியோடைப்பிங்கை விட லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவேன். ஸோ அது வந்து they have to do a little bit more research. And from an actor's point of view, I'm an Indian actor, நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொடக்ஷன்ல நான் நடிக்கும்போது I had to give in my input. And அந்த வகையில வந்து Tanglinல வந்து they gave us free rein. அவங்க எல்லாம் இது செய்யும்போது இந்த மாதிரி செய்வாங்களா, இந்த மாதிரி செய்வாங்களா என்கிட்ட கேட்டுட்டாங்க. இப்ப மதி வந்து ஒரு எஸ்டாப்லிஷ்ட் ஆக்டர், ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அனைத்துலக ரீதியில இருக்கட்டும், ஒரு நல்ல நடிகர்ன்ற முத்திரை பதிச்சாச்சு. பட் what were the sacrifices you had to make to reach this point? உங்க கடந்த காலத்தை பின்னோக்கி பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க சில நேரத்துல நான் யோசிச்சு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் விட்டுலாமே அப்படின்னு யோசிச்சுன்னு சொன்னீங்க. So what was the some of the biggest sacrifices that you've made? எதையும் நான் வந்து கஷ்டமா நினைச்சது இல்லை. Even now யாராவது கேட்டாங்கன்னா ஏதோ கஷ்டப்பட்டியா, இல்ல, I enjoyed my journey. Even now I enjoy my, even அந்த கஷ்டங்களும் நான் என்ஜாய் பண்ணேன்னு தான் நான் சொல்றேன். Sacrificesனா என்ன sacrifices? I make certain choices, different choices. My choices will bring me into different places. அதனால கஷ்டங்கள் இருந்துச்சா? நிச்சயம் இருந்துச்சு. ஃபைனான்சியலி இருந்துச்சு, எமோஷனலி இருந்துச்சு. மற்றவங்க வந்து நம்மள வந்து கேலி பண்றவளவு கூட இருந்துச்சு. சில பேர் நம்ம கேலியா கூட கேட்பாங்க, என்ன இவ்வளவு நாளா டிவி நடிக்கிறீங்க, எவ்வளவு கொடுத்துட போறாங்க உங்களுக்கு அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. This is my journey. I traveled my journey, and along the way, whatever stumbles, falls, these are all learning process. நான் வந்து அந்த stumbles பார்த்து நான் வந்து நின்னுட்டேன்னா that is also my choice. And whatever choice we make, we have to be comfortable with it. Whether so அதனால வர்ற எதிர்ப்புகள், அதனால வர்ற அவமானங்கள் இருக்கலாம், பட் அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த ப்ரோசஸ். யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை, எந்த சிச்சுவேஷனும் எனக்கு வந்து கசப்பான சிச்சுவேஷன்ஸ் இல்லை. இது வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த பிறகு பின்னோக்கி பார்க்கும்போது இந்த புரிந்துணர்வு இருக்குது. ஆனா அந்த காலகட்டத்துல உங்களை அழுத்திய, மன அழுத்தம் கொடுத்த ஏதாவது ஒரு விஷயம், இதை நான் ஏன் கேட்கிறேன்? நிச்சயம். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து கரியர் விட்டுட்டு நீங்க இதுக்கு ஃபாலோ பண்றீங்க. இந்த ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபைனான்சியலி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இல்லை. அப்ப இல்லாத டைம்ல வந்து என் கையில வந்து ஒத்த காசு இல்லை. நான் நடந்திருக்கேன். நான் வந்து ஈஷூன்ல இருந்து கேலம்பார்ல ஸ்டே பண்ணேன். கலாம் எங்க அம்மாவோட சிடியிலே நடந்திருக்கேன். அவ்வளவு நடுராத்திரியில I didn't have money to pay for the cab. So இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்து இருக்கும். அதாவது தெளிவா இருங்க.
ஓகே. நீங்க நீங்க எஸ்பெஷலி சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட் வந்து நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து, ஏன்னா இப்போ வந்து பாருங்க இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதுல வந்து நிறைய ஐ லவ் யூ ஆக்டிங், 2000 5000 20000 ஃபாலோவர்ஸ், இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் பிசினஸ். ஓகே. நான் நடிக்கும் போது எல்லாரும் கை தட்டுவாங்க, நான் நடிக்காம போது எல்லாரும் என்ன மறந்துடுவாங்க. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் டிவி, யூ ஆர் as good as your last drama. ஓகே, தட்ஸ் ஆல். நீங்க அடுத்த டிராமால எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த அங்கீகாரம் கிடைக்கும். திஸ் இஸ் மை ஆட்டிடியூட். ஸோ நான் பழைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நான் உட்கார்ந்து இது பண்றது இல்லை. நான் வந்து இந்த அவார்ட் வாங்கிட்டேன், இந்த அவார்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு நான் யார்ட்டையும் சொல்றதும் இல்லை. அஃப்கோர்ஸ் எஸ், தேர் இஸ் ரெக்கார்ட், பட் அண்ட் ஐ அம் ப்ரௌட் அபவுட் இட். பட் அதை வந்து நான் சொல்றதுல என்ன இருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் வர்றாங்க, டிவியில் நடிக்கிறாங்க, அவன் வந்து ஒரு விஷயம் செய்யறான், அந்த விஷயம் வந்து அட்ராக்டிவா இருக்கு, அது நல்லா இருக்கு கேமராக்கு அப்படிங்கும் பொழுது ஐ ஆஸ்க் மை செல்ஃப், நான் ஏன் இதை செய்யல அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட். ஓகே. 2 months ago நான் வந்து ஒரு லேட்டஸ்ட் டிராமாவுக்கு வந்துக்காக ஷூட் பண்ணோம், கவசம் டிராமாவுக்கு ஷூட் பண்ணோம். அப்போ ஒரு 8 வயசு பொண்ணு ஒரு ஒரு லுக் கொடுத்துச்சு. அந்த லுக் என்னால கொடுக்க முடியாது. அதை பார்க்கும்போது எனக்கு, ஏய் இந்த பிள்ளை செய்தா, நீ ரெடியா இரு. ஓகே, we have to be open as an artist. We have to be open. ஒரு கேரக்டர் வந்து உள்ள எடுத்து நீ வந்து அந்த கேரக்டரா நீ வாழணும். அப்படி இருக்கும்போது நீ ஓப்பன் மைண்டட் இல்லைன்னா எப்படி? ஓகே, வாழ்க்கையிலையும் அப்படி இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். I have to be ready for change anytime. இப்ப இந்தியால போய் நடிக்கணும்னு நினைக்கும் உள்ளூர் நடிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எப்படி இது சாத்தியமாகும்? First of all, limited thinking. நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு சீன் நடிச்சுட்டு immediately rush back to Facebook and அங்க போயிட்டு வசந்தம் ஆர்டிஸ்ட், மீடியாகார்ப் ஆர்டிஸ்ட் அப்டேட் பண்ண ரெடியா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, personally, unless you're contracted to the company, okay, you're not contracted, right, long term to MediaCorp. So don't identify or put a bracket and say you are MediaCorp artist or Vasantham artist. Feel proud about it. Adu vera. I'm proud to be associated with this channel, this company. Adu vera. But don't limit yourself. Continue to improve. Continue. அதாவது என்னன்னா, ஒரு number, although we are working in a limited playing field in Singapore, okay, continue to improve. Next level. அவார்ட்ஸோ அல்லது வந்து ரெக்கக்னிஷனோ டசன்ட் டிசைட். நம்ம தான் டிசைட் பண்ணணும். நான் எங்க போறேன், அடுத்த லெவல். ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி. நீங்க யாருக்காவது மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா யார்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க? ஸ்பெசிபிக்கா சொல்ல கஷ்டம், ஏன்னா நிறைய பேர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அதான் என்னன்னா, நான் வந்து தெரிஞ்சு யாரையும் நான் வந்து கஷ்டப்படுத்தல, பட் தெரியாம நிறைய பேரை நான் நடத்தினால நான் வந்து கஷ்டப்படுறேன். என் மனைவியா இருக்கட்டும், என் நண்பன் ஒருத்தன் இருக்கான், இப்ப என்கிட்ட பேசுறதே இல்லை, அவனா இருக்கட்டும், அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன், பார்த்தானா அவனுக்கு தெரியும். சோ அந்த நண்பர் பத்தி சொல்லுங்களேன், அந்த நண்பர் பேர் சொல்லுங்க, அந்த நண்பர் கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஐயோ கொண்டுடுவான நண்பர் வந்து சுரேஷ். ஓகே, என் மனைவிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னா, அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து எனக்காக விட்டு கொடுத்துருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கஷ்டம் வந்து அவங்க அதுக்கு வந்து நான் வந்து டெஃபினெட்லி மன்னிப்பு கேட்கணும். சுரேஷ் கிட்ட என்ன மன்னிப்பு கேக்குறீங்க? எதுக்காக? சுரேஷ் வந்து அதாவது அவர் ராங்கா, ஐ திங்க் he perceived something wrongly, and அதனால நான் 2-3 தடவை கேட்டுட்டேன். ஆனா அது வந்து அவர் வந்து ஏத்துக்கிறது மனப்பக்குவத்தில் இல்ல. பட் இட்ஸ் ஓகே. ஐ மீன் let him give him the space. கொண்டுடுவார்னு நினைக்கிறேன், அவர் பேர்லாம் சொல்லியிருந்தானா. அதை தவிர்த்து வேற யாரார் வந்து என்னால அவங்க வந்து ஒரு கசப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது கசப்பான உணர்வு இருந்தா கூட மன்னிப்பு கேட்கறதுல ஒண்ணும் இல்ல. ஐ மீன் doesn't bring me down or bring the other person up. ஓகே, நிறைவாக மதியோட இந்த கலைத்துறை பயணத்தின் அடுத்த கட்டம் என்ன? எதிர்கால திட்டங்கள் என்னன்னா சிம்பிள். அதாவது ஒரு நடிகனா எனக்கு கிடைக்கிற கேரக்டர்ஸை வந்து நான் வந்து அந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் நியாயமாக இருந்து நான் வந்து என் திறமையை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதை தொடர்ந்து செய்யணும். மற்றபடி என் மகள், ஷீஸ் 15 now. அவங்க வந்து ஒரு கேர்ளாக இருந்துருந்தாங்க, டீனேஜர். இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் விமனாக க்ரோ பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள், இனிமையான விஷயங்கள், கசப்பான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நான் வந்து பங்கு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணும். இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப
மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் வந்து கிவிங் பேக் டு சொசைட்டி. 2014 நான் வந்து ஒரு சேரிட்டி ஆரம்பித்தேன். அதாவது என்னென்னா, சிங்கப்பூரில் நிறைய பேர் ஏன் மாதிரி தான் என்னென்னா, எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சொசைட்டிக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்பகரமான ஒரு அமைப்பு அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அங்கே நம்ம பணம் கொடுத்தோன்னா அது யார்கிட்ட போகுது, எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் இதை பற்றி யோசித்து பார்க்கும்போது கடைசியில் நம்மளே இதில் இறங்கினா தான் சரியாக இருக்கும். நான் இறங்கி செய்யும்பொழுது என் நண்பர்கள் வந்து நிறைய பேர் எனக்கு கை கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட சேர்ந்து செஞ்சேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் நாங்கள் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அமைப்பை நாங்கள் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே சிங்கப்பூரில். அங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் என் நெருங்கிய நண்பர்கள், அவங்களும் அங்கே பார்த்துக்கிறாங்க, அங்கே உள்ள விஷயங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ எங்களோட குறிக்கோள் என்னென்னா, இங்கே வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ஃபண்ட்ஸ் வந்து சரியாக அங்கே தமிழ்நாட்டில் யாருக்கு வந்து எங்கெங்கே தேவை இருக்கோ அந்த தேவைகளை வந்து முழுமையாக இங்கே கலெக்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் வந்து அவங்க போய் சேரணும், இடையில வந்து சிதறக்கூடாது. அது வந்து எங்களோட முதல் குறிக்கோள். இது தமிழ்நாட்டில் மட்டும் செய்யாமல் இங்கேருந்து, அதாவது வருஷம் நாங்கள் வந்து இங்கேருந்து என் நண்பர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து அங்கே தமிழ்நாட்டுக்கு போய் அங்கே வந்து இந்தியாவுக்கு போய் அங்கே எங்கே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அந்த ஹோம்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 ஹோம்ஸ் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். 2000 பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க. சிங்கப்பூர்லேயும் அதாவது என்ன, வருமானம் குறைந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து ஒரு 100 ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் வந்து 1 மந்த் க்ரோசரிஸ் நாங்கள் சப்ளை பண்ணோம். ப்ரொஜெக்ட் அர்ப்பணா பற்றி தெரியணுன்னா ஃபேஸ்புக்லேயோ அல்லது யூடியூப்லேயோ நீங்கள் ப்ரொஜெக்ட் அர்ப்பணான்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ், எங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். எங்களோட ஒன்று சேர்ந்து நீங்களும் செய்யலாம். சரி மதி, இதுவரைக்கும் உங்களோட நேரத்தை எங்களோட செலவழித்தமைக்கு ரொம்ப 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 நன்றி. Thank you so much for your time. நிறைவாக நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? நான் சொல்றதுன்னா ஒண்ணுதான், என்னன்னா நீங்க வந்து இப்ப இது வந்து உங்களை வந்து புகழ் பாடுறேன்னு நினைக்காதீங்க. சிங்கப்பூர்ல வந்து நீங்க வந்து வானொலியோட டைரக்ஷன் அல்லது ஃபிளேவரே டோட்டலியா மாத்தணுங்க நீங்க. ஓகே, என் அபிப்பிராயத்துல ஸோ நீங்க வந்து வேற ஒரு ஊர்ல இருக்கிறது வந்து எனக்கு வந்து என்னமோ இழப்பு மாதிரி இருக்கு. தொடர்ந்து ப்ரோக்ராம் செய்யுங்க. ஓகே, சிங்கப்பூர் ரசிகர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நிச்சயம் ஏன் மாதிரியே. ஸோ அதனால யூ ஆல் சீனியர்ஸ், யங்ஸ்டர்ஸ் நிறைய விஷயம் வந்து அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களோட வேலை செய்யும் பொழுது லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆட்டிடியூட நிறைய பேர் இருக்காங்க. ஐ வாண்ட் யூ டு கம் பேக் டு சிங்கப்பூர் இஃப் பாசிபிள். ஐ டோன்ட் நோ. சோ இதான் என்னோட கேட்கறது. உங்க ரசிகர்களுக்கு என்னோட நன்றி. இவ்வளவு நேரம் நான் உளர்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து கேட்டுக்கிட்டு ரொம்ப நன்றி. அழகா அளவா பேசினீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் மதி. வணக்கம், நன்றி ஏவா.